ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 8th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 9th லெசன் பார்ப்போம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம 8th லெசன் வரைக்கும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெசன் பார்க்கலாம். 7th ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். 9th லெசனில் 4th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நீ அடுத்தடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போ மெட்ரிக்கில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 9th லெசன் பார்க்கலாம். 9th லெசன் வந்து ட ட ட ட 3 சுழி ந ஆரம்ப குச்சி சப்தம் அவர் அப்பியாஸ் அப்படின்னா ட ட ட 4 ட இருக்குது ஹிந்தியில். 4 ட 3 சுழி ந ஆரம்ப குச்சி சப்தம் அவர் அப்பியாஸ். ந அதை த நம்ம ஃபஸ்ட்டு ட வந்து டிஏ டிஹெச்ஏ டிஏ டிஹெச்ஏ 3 சுழி ந என்ஏ ஸ்டார்டட் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். ட என ஆரம்பிக்கும் சில சொற்களும் மற்றும் பயிற்சிகளும் பார்ப்போம். அப்போ டமாட்டர் அப்படின்னா தக்காளி, டஹனி அப்படின்னா கிளை, பிரான்ச் அந்த மரக்கிளை, எந்த கிளைக்கும் டஹனி தான். அப்போ டடேரா அப்படின்னா பாத்திரம் செய்பவர். டக் டக் அப்படின்னா அந்த கதவை தட்டுற சத்தம் கதவு தட்டும் சத்தம். டக் டக் அப்படின்றது கதவை தட்டுற சத்தம். இது அப்பியாஸ். ட சே கிசி சப்ஜி கா நாம் பதாயே அப்படின்னா சப்ஜினா காய். என்ன காய் டேல சொல்லியிருக்காங்க? டமாட்டர், தக்காளி. இப்போ இன்னொரு ட சே கோய் ஆவாஜ் நிகாலியே அப்படின்னா ஆவாஜ்னா சவுண்டு, ஒளி. இப்போ ஒளின்னு நம்ம எதை சொல்லியிருக்கோம்? கதவை தட்டுற சத்தம். அப்போ டக் டக். அப்போ சித்திரங்கோ பனாஜியே அவர் உன்கே அக்ஷரோங் சே மிலாயியே அப்படின்னா மிலாயியேன்னா சந்திக்க வைக்கணும். அதை அந்த தக்காளி என்ன எழுத்துல வரும்ன்றதை மட்டும் சொன்னால் போதும். மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த லெட்டர். இப்போ டமாட்டர் அப்போ இந்த ட வருது. அப்போ டமாட்டர்னா தக்காளி. இப்போ இந்த டஹனி அப்படின்னா கிளை. டடேரா அப்படின்னா பாத்திரம் செய்பவர். டக் டக் அப்படின்னா கதவு திறக்கிற சத்தம், கதவு தட்டுற சத்தம். திறக்கிறதுனே வருது, கதவு தட்டுற சத்தம். டக் டக் அப்படின்றது. இது அக்ஷரோங்கோ லிக்கியே அவர் சப்தோங்கா பூரா கீஜியே அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் இல்லாமல் இருக்குது, அதை எழுதணும். டகல்னா அப்படின்னா நடத்தல். டம் டம் அப்படின்னா குதிரை வண்டி, இந்த கோச்சு வண்டின்னு வாங்கல அந்த குதிரை வண்டி. டண்டா அப்படின்னா குளிர்ந்த ஐஸ்கிரீமு. டப்பா அப்படின்னா முத்திரை. அப்போ இந்த டேல வந்து டலியா அப்படின்னா கூடை. இது டண்டா, இதுவும் டண்டா தான், அதுவும் டண்டா தான். அது டண்டானா வேறு டா வந்தால் அது குளிர். இது இந்த டண்டானா ஸ்டிக்கு, ஒரு குச்சி. இந்த தப்ளி அப்படின்னா இந்த தப்ளி ஆட்டம் அடிவாங்க, ஒரு கொட்டு அடிக்கிறது இருக்கும்ல, அது அடிக்கிறது. டக்கன் அப்படின்னா மூடி. இப்போ இப்போ நேல வந்து 3 சுழி ந வந்து ஃபஸ்ட் லெட்டரில் வராது, அதனால் அந்த நேவை எழுதி மட்டும் பழகியாச்சு. இப்போ அப்பியாஸ். ட और ட अक्षरों को एक एक वस्तु का नाम बताइए அப்படின்னா வஸ்துனா ஒரு பொருள். இந்த டாவிலையும் ஏதாவது ஆரம்பிக்கிறதுல ஒரு பொருளை எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேல வந்து டண்டா அப்படின்னா குச்சி. இந்த டேல டக்கன் அப்படின்னா மூடி. ரெண்டுமே ஒரு பொருள், வஸ்துனா பொருள். அப்போ அக்ஷரங்கோ நீச்சே கே கோலே மேங்னா கோலை ரவுண்ட் பண்ணணும். கோலே மேங் தீயே கையே அக்ஷரங் சே மிலாயியே சந்திக்க வைக்கணும். அப்படின்னா ரவுண்டும் பண்ணி சந்திக்கவும் வைக்கணும். அப்படின்னா நடுவில் இருக்கிற ட இது எங்கே இருக்குது அப்படின்னு எல்லா டாவையும் ரவுண்ட் பண்ணி அதை மேட்சும் பண்ணணும். இது நடுவில் இருக்கிற இந்த ட, இது நடுவில் வந்துடுற ட அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணணும். अक्षरों को लिखिए और शब्दों का पूरा कीजिए அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி அந்த ஒரு எழுத்து இல்லை, அது எந்த டா வரும்ன்றதை எழுது. இப்போ டகர் அப்படின்னா
கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறது, அது தமிழ் வேர்டு. கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக இருக்கும், இழுபறியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது டகர். டலியா அப்படின்னா கூடை. டோலக் அப்படின்னா டோலக் அடிப்பாங்க, கொட்டு அடிப்பாங்க. அது சின்ன பிள்ளைய விசேஷ வீட்டில் பார்த்துருப்பாங்க, கல்யாண வீட்டிலலாம் அடிப்பாங்க, கொட்டு நாதஸ்வரம்லாம் ஊதுமோ அந்த கொட்டு டோலக். ஆனால் டால் அப்படின்னா அந்த சாய்வாக உட்கார்றது, சாய்வு. இப்போ டேசே பாணி டமக் டம்டம் அப்படின்னா சொட்டு நீர் உடனடியாக வருது. சொட்டு நீராக வந்து உடனடியாக சொட்டு சொட்டாக வடிஞ்சு அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொட்டு நீர். டேசே தர்வாஜே பர் டக் டக் அப்படின்னா டேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கதவு திறக்கிற சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டேலேருந்து பாணி டபக்கே அப்படின்னா சொட்டு நீர் உடனடியாக வருது அப்படின்றது. இந்த டேஸே வந்து தர்வாஜே பர் டக் டக் அப்படின்னா கதவின் சத்தம். தர்வாஜ்னா கதவு, தர்வாஜிலிருந்து வர்ற சத்தம் அப்படிங்கிறது. டேஸே பங்கா ஹில்தா டஹமன்னா அப்படின்னா மின்விசிறி அசைஞ்சு அலைகிறது அப்படின்னா டஹமக் அப்படின்றது. அது வந்து அலைந்து அசைகிறது. கூம்னேன்னு சொல்லுவாங்க, அசைஞ்சு அலைகிறது. வெறும் அலைகிறதுனா கூம்னேன்னு சொல்லுவாங்க. இது அசைஞ்சு இப்படி மெதுவாக அலையுது, மெதுவாக ஃபேன் ஓட ஆரம்பிக்குதுல, அப்போ வந்து அசைஞ்சு அப்படி அலையுது ஒரே இடத்துல. அசைஞ்சு ஒரே இடத்துல அலைகிறது டமக்னா, அது டமக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அலைந்து தெரிகிறதுக்கு வந்து கூம்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இது டக்மக் அப்படின்னா அசைஞ்சு அலைகிறது அப்படின்னு. இந்த டேஸே தப்லா போஜ் டப் டப் அப்படின்னா அந்த பறை இது அடிக்கிறது, கொட்டு அடிப்பாங்கள்ல பறை, அதை அடிக்கிறது. அடுத்து கந்தகிக்கு தவாயி அப்படின்னா சுகாதாரமே நம்ம மருந்து அப்படின்றத ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஒவ்வொரு லைனுக்கும் அடுத்தடுத்து பார்ப்போம். கந்தகிக்கு தவாயி அப்படின்னா சுகாதாரமே மருந்து அப்படிங்கிறது. மணி தோசை சாப்பிட்டான் அப்படிங்கிறது. மணினே தோசா காயா. வீட்டில் உள்ள குப்பையை வெளியே வீசி எறிந்தான் அப்படின்னா கற்கா கூடா பாகர் பங்கே அப்படின்னா இப்போ குப்பைன்றது எது? கூடா. கற்கா கூடா, பாகர்னா வெளியே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பேங்கே அப்படின்னா பேங்கா அப்படின்னா வீட்டில் உள்ள குப்பையை வெளியே வீசி எறிந்தான். மணி சாயங்காலம் மாலையில் நடந்தான். சாயங்காலம்னு சொல்லுவாங்க, மாலையில். சாயங்காலம்ன்றது நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறது, சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாலையில் நடந்தான். சாம்கோ மணி டகல்னே கயா அப்படின்னா மாலையில் நடந்தான். கூடே பர் பைட்டே மச்சரோங்னே காட்கர் செஹரா லால் கர்த்தியா அப்படின்னா அந்த குப்பையில் உட்காந்துருந்த கொசுக்கள். அப்புறம் மச்சர்னா கொசு, மச்சரோங் அப்படின்னா கொசுக்கள் அவன் முகத்தில் கடித்து அவங்க முகம் செவந்துருச்சு. பிறகு மணி தடுமாறினான் அப்படின்னா பின் மணிக்கோ டோகர் லகி அப்படின்னா பிறகு மணி தடுமாறினான். நேராக கூடையில் விழுந்தான் அப்படின்னா அந்த கூடையில் அப்படியே தடுமாறி விழுந்துட்டான். சீதே அப்படின்னா நேராக, சீதே அப்படின்னா நேராக. சீதா டோகரி மேங்கிரா அப்படின்னா நேராக கூடையில் விழுந்துட்டான். கூடையில் இருந்த குப்பை, அழுகிய தக்காளி மூட்டைகள்லாம் அவன் மேலே விழுந்துருச்சு. அப்போ டோகரி மேங்தா குப்பையில் இருந்த கூடா சடாகுவா டமாட்டர் அப்படின்னா கெட்டுப்போனால் அழுகி போன தக்காளி. டோரி டால் டேலா அப்படின்னா தக்காளி, அந்த மூட்டை, அந்த பிளாஸ்டிக் இது எல்லாமே அவன் மேலே விழுந்துருச்சு. மணினே சோச்சா கந்தகி பஸ் ஏக் தவாயி. மணி யோசித்தான், சுகாதாரமே ஒரு நல்ல சிறந்த மருந்து, அது சரி பண்ணணும், இனிமேல் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ ரகுங்கா மைங் சபாயி அப்படின்னா சாப் சபாயி அப்படின்னா ரகுங்கா அப்படின்னா வைத்திருக்கணும், ரக்குனா வையின்னு அர்த்தம். ரகுங்கா மைங்
சஃபாயி அப்படின்னா நான் சுத்தமாக வைத்திருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ வேறு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.